ஃப்ரெண்ட்ஸ் ஓஎன்ஜிசி துறையில தான் வந்து உங்களுக்கு ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து பாருங்க, உங்களுக்கு கல்வி தகுதினா நீங்க குறைந்தபட்சம் 10த் முடிச்சவங்க, ஸோ 12த் முடிச்சவங்க, ஐடிஐ, டிப்ளமோ, டிகிரின்னு வந்து குவாலிஃபிகேஷன் தகுந்த மாரி உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்கு. ஸோ மொத்தமா வேக்கன்சி வந்து 2236 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலயுமே உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்கு. எக்ஸாம் கிடையாது. டைரக்ட்டா உங்களுக்கு மெரிட் பேசிஸ்ல தான் வந்து உங்களுக்கு வந்து எடுக்குறாங்க. ஸோ லாஸ்ட் டேட் வந்து 25 அக்டோபருக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 38 மாவட்டத்தினருமே விண்ணப்பிக்கலாம். ஸோ இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட்ல தான் வந்து பாருங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. க்ளோசிங் டேட் வந்து பாருங்க 25 அக்டோபருக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரீஜன் வைஸா உங்களுக்கு வந்து செக்டார் வைஸா வந்து குடுத்துருக்காங்க. இதில நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சதர்ன் செக்டார்ன்னு வந்து பாருங்க உங்களுக்கு இங்க குடுத்துருப்பாங்க. அந்த சதர்ன் செக்டார்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சென்னை ரீஜன்லயும், அதே மாரி காரைக்கால் ரீஜன்லயும் வந்து உங்களுக்கான வேக்கன்சி வந்து குடுத்துருக்காங்க. இதில சதர்ன் செக்டார்ல வந்து பாருங்க, சென்னை ரீஜனுக்கு வந்து எந்தெந்த ட்ரேட்ல வந்து எடுக்குறாங்கன்னா, அக்கவுண்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் ஃபயர் அண்ட் சேஃப்டி டெக்னீஷியன்ல வந்து பாருங்க ஆயில் அண்ட் கேஸ்க்கு வந்து எடுக்குறாங்க. 53 வேக்கன்சி வந்து குடுத்துருக்காங்க. அதே மாரி வந்து காரைக்கால் ரீஜனுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு அக்கவுண்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், ஸோ டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டர், ஸோ டிராப்ஸ்மேன், எலக்ட்ரீஷியன், ஃபிட்டர், அதுக்கப்புறம் வந்து பாருங்க எலக்ட்ரிக்கல் எக்ஸிக்யூட்டிவ்லேருந்து, ஸோ ஸ்டோர் கீப்பர்லேருந்து இந்த மாதிரி டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. மொத்தமா 153 வேக்கன்சி வந்து பார்த்தோன்னா காரைக்கால் ரீஜனுக்கு வந்து இருக்கு. ஓவராலா வந்து பார்த்தோன்னா சதர்ன் செக்டாருக்கு மட்டும் 335 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலா இந்தியா முழுக்க வந்து பார்த்தோன்னா ஒரு 2200க்கு மேல வந்து வேக்கன்சி வந்து உங்களுக்கு வந்து வந்திருக்கு. ஸோ இதில ஏஜ் லிமிட்ட பொறுத்தவரைக்கும் பாருங்க, குறைந்தபட்சம் உங்களுக்கு 18, அதிகபட்சமா வந்து 24 வயசு வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாம நீங்க எஸ்சி, எஸ்டில வரீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்ல வந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கு. அதே ஓபிசி கம்யூனிட்டியா இருந்தா உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்கு. பிடபிள்யூடியா இருந்தா 10 இயர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு ஏஜ்ல வந்து ரிலாக்சேஷன் வந்து குடுத்துருக்காங்க. இதில முக்கியமா வந்து பார்த்தோன்னா, ஸோ இந்த இடத்திலேயே குடுத்துருக்காங்க பாருங்க. ஒன்லி ஃபார் எ பர்ட்டிகுலர் வொர்க் சென்டர் மட்டும் தான் நீங்க அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒரு வொர்க் சென்டருக்கு மட்டும் தான் நீங்க வந்து அப்ளை பண்ற மாரி இருக்கும். இப்ப சென்னைனா சென்னை இதுக்கு, இல்லன்னா வந்து காரைக்கால் ரீஜன்னா காரைக்கால் இதுக்கு வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் பாருங்க, உங்களுக்கு வந்து ஒரு ட்ரேடுக்கும் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு குடுத்துருக்காங்க. லைப்ரரி அசிஸ்டன்ட்னா 10த் குடுத்துருக்காங்க. நம்ம இதுக்கு லைப்ரரி அசிஸ்டன்ட்க்கான போஸ்டிங் வந்து கிடையாது. அதே மாரி ஃப்ரண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வந்து பார்த்தோன்னா, நம்ம இதுக்கு வந்து இருக்கு. அதில வந்து 12த் வந்து நீங்க முடிச்சிருந்தாலே நீங்க எலிஜிபிள் தான். அதே மாரி கம்ப்யூட்டர் ஆப்பரேட்டர் அண்ட் புரோகிராமிங் அசிஸ்டன்ட், டிராஃப்ட்ஸ்மேன், எலக்ட்ரீஷியன் இந்த எல்லா ட்ரேடுக்குமே வந்து ஐடில வந்து அந்த ரெலவென்ட்டான ட்ரேட்ல நீங்க முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஸோ எலக்ட்ரிக்கல் எக்ஸிக்யூட்டிவ்லாம் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, இன்ஜினியரிங் டிகிரில வந்து எலக்ட்ரிக்கல் முடிச்சவங்க, ஸோ சிவில் முடிச்சவங்க இந்த மாரி முடிச்சவங்க அப்ளை பண்ற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரேட் வைஸா உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ற மாரி, ஸோ பிஎஸ்சில வந்து கெமிஸ்ட்ரி முடிச்சவங்க அப்ளை பண்ற மாரி, ஐடி முடிச்சவங்க அப்ளை பண்ற மாரி உங்களுக்கு ஒரு ட்ரேடா குடுத்துருக்காங்க. நம்ம காரைக்கால் ரீஜனுக்கும், சென்னை ரீஜனுக்கும் என்ன குவாலிஃபிகேஷன், எந்த கேட்டகரிக்கான போஸ்டிங் இருக்கு நீங்க செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதில வந்து பாருங்க, முக்கியமா வந்து எப்படி நீங்க அப்ளை பண்ற மாரி இருக்குன்னா, சீரியல் நம்பர் 1லேருந்து 19 வரைக்கும் அப்ளை பண்ற மாரி இருந்தா, apprenticeshipindia.gov.in இந்த வெப்சைட்ல போய் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதே சீரியல் நம்பர் 20லேருந்து 40 வரைக்கும் அப்ளை பண்றீங்க, nats.education.gov.in இந்த வெப்சைட்ல போய் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது தகவல் தெரிஞ்சுக்கணும்னா, நீங்க வந்து இந்த ஓஎன்ஜிசி அப்ரென்டிஸ்ஷிப்க்கான இந்த வெப்சைட்ல போய் நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். ரெகுலரா நீங்க விசிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. 12 மந்த்ஸ் உங்களுக்கான ட்ரெய்னிங் பீரியடுமே வந்து இருக்கும். ஏன்னா இது வந்து உங்களுக்கு அப்ரென்டிஸ் டைப்ல தான் வந்து எடுக்குறாங்க. ஸோ நெறைய வந்து நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். ஸ்டைஃபன பொறுத்தவரைக்கும் பாருங்க, கிராஜுவேட் அப்ரென்டிஸா இருந்தா உங்களுக்கு வந்து 9000 இருக்கும். டிப்ளமோவா இருந்தா பாருங்க 8050 குடுத்துருக்காங்க. ட்ரேட் அப்ரென்டிஸ்க்குலாம் வந்து பாருங்க 10த், 12த் முடிச்சவங்க, ஐடிஐ முடிச்சவங்களுக்குலாம் 7000, 7700 இந்த மாரி வந்து குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செலக்ஷன் மெத்தட பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது. பேசிஸ் ஆஃப் மெரிட் லிஸ்ட்னே குடுத்துருக்காங்க பாருங்க. உங்களோட மார்க்க வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ண போறாங்க. ஸோ உங்களோட மார்க் தான் வந்து மெரிட் செலக்ஷனா வந்து உங்களுக்கு இருக்க போது. இத தவிர வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து குடுத்துருக்காங்க. அதே மாரி வந்து ஹவ் டூ அப்ளைல வந்து நான் சொன்ன மாரி வந்து அந்த 2 லிங்க்ல போய் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சீரியல் நம்பர் 1லேருந்து 19க்கு வந்து ஒரு லிங்க்கும், 20லேருந்து 40க்கு ஒரு லிங்க் குடுத்துருக்காங்க. 25 அக்டோபர் தான் லாஸ்ட் டேட். அதுக்குள்ளார அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ செலக்டட் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா, ரெஜிஸ்டர் இமெயில் ஐடி மூலியமா நாங்க தெரிவிப்போம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க வெரிஃபிகேஷனுக்கு வந்து எடுத்துட்டு போகிற மாரி இருக்கும். ஸோ இதில உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து 25 அக்டோபர். அதுக்கப்புறம் ரிசல்ட் அதுக்கான செலக்ஷன் எல்லாமே வந்து 15த் நவம்பருக்குள்ளார உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா, ஹெல்ப்லைனுக்கு வந்து பாருங்க இமெயில் ஐடியுமே இருக்கு. இந்த இமெயிலுக்கு வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாரி வந்து பாருங்க, உங்களுக்கு இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. முக்கியமா வந்து சென்னை ரீஜியன்ல அப்ளை பண்றவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரிக்காரங்க எல்லாமே வந்து ஆல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாருமே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதே காரைக்கால் ரீஜியன்ல நீங்க அப்ளை பண்ற போஸ்டிங்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து பாருங்க, குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்ட் மட்டும் குடுத்துருப்பாங்க. அதாவது கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், அரியலூர்,
திருவாரூர், தஞ்சாவூர், திருச்சி, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா, காரைக்கால் ரீஜியன்ல அப்ளை பண்றவங்க இந்த மாவட்டத்தில இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ண முடியும். ஆனா சென்னை ரீஜியனுக்கு வந்து பார்த்தோன்னா, ஆல் டிஸ்ட்ரிக்ட்ஸ்னே குடுத்துருக்காங்க. எல்லாருமே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன், அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.